அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவில் யூனிட் 6ல் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரான அஞ்சலி அம்மாள் குறித்து டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு முன்னால் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அஞ்சலி அம்மாள் குறித்து வரக்கூடிய நாட்களில் டிஎன்பிஎஸ்சியில் வினாக்கள் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய டிவிகே கட்சியோட முக்கியமான கொள்கை தலைவர்களில் ஒருத்தங்க தான் அஞ்சலி அம்மாள். அதனால் இவங்க குறித்து அதிகமான டேட்டா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமான டேட்டா கொடுத்துருக்குறோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டா தெரிஞ்சதுன்னா அதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃபை நம்மளுடைய வெப்சைட்டில் நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ அதற்கப்புறமா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட அதில் கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்ச நோட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் அஞ்சலி அம்மாள் குறித்து முக்கியமான வரலாறு, அதாவது புத்தகம் தாண்டி இருக்கக்கூடிய முழு வரலாறையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வினாக்கள் பார்க்கலாம். அஞ்சலி அம்மாள் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890 பிறந்திருப்பாங்க. டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 1. ரொம்ப முக்கியம். வரக்கூடிய நாட்களில் இந்த டேட்டு கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூர். இவங்க பேரே பார்த்திங்கன்னா கடலூர் அஞ்சலி அம்மாள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கடலூரில் பர்டிகுலராக எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுநகர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் பிறந்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா முத்துமணி அம்மாக்கண்ணு. இவங்க ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. கல்வின்னு பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளியில் தான் 5ஆம் வகுப்பு வரை படிச்சிருப்பாங்க. ஆரம்ப காலங்களில், அதாவது சின்ன வயசு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதிகமான செய்தித்தாள்கள் இவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய செய்தித்தாள் படிக்கக்கூடிய பழக்கம்தான். 1908 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. யாரை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய நாட்களில் இதுவுமே கேட்கலாம். இவங்களுக்கு குழந்தைகள்னு பார்த்திங்கன்னா 6 குழந்தைகள் இருந்தாங்க. அதில் முக்கியமான குழந்தைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாக்கண்ணு, ஜெயவீரன். எதற்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதற்கு இவங்க 2 பேரையும் மட்டும் நான் முக்கியம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிய வரும். அடுத்து 1914 இந்த காலகட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாரதியாரோட ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கும். கடலூர் வரும்போதுனா பாரதியார் இவங்க வீட்டில் தங்கினதாக ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் இவங்களை பாராட்டி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதே அஞ்சக்கூடிய இந்த காலத்தில் அஞ்சலி அம்மாள் பொது வாழ்க்கைக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பாரதியார் இவங்களை பாராட்டி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அடுத்து முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 கடலூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் காந்தி பேசியிருப்பாங்க. அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அஞ்சலி அம்மாள் ஒத்துழைமை இயக்கத்தில் இணைந்ததாக ஒரு சில குறிப்புகள் இருக்குது. இந்த மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ஒத்துழைமை இயக்கத்தில் இணைந்த பெண்களில் ஒரு முக்கியமான நபர் தான் நம்மளுடைய அஞ்சலி அம்மாள். இந்த ஒத்துழைமை இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 தொடங்கப்பட்டிருக்கும். 1922 வரை இந்த ஒத்துழைமை இயக்கம் செயல்பாட்டில் இருக்கும். உங்களுக்கான ஒரு வினா, 1920 அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எந்த டேட்டில் காந்தி இதை அனௌன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கான வினா. இதை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியலைன்னா கொஞ்சம் தேடி படிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும் படிக்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு தவறான அப்ரோச். உங்களுக்கு போர் அடிக்கி இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களால் தேடி படிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுனா ஒதுக்கி வச்சுட்டு புத்தகத்தை படிங்க, நீங்களாக தேடி படிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா நிறையா சோர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் தேடி நோட்ஸாக எடுத்துருக்கிறேன். இதே நோட்ஸை நீங்களாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதாவது நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட மறந்துடும். இப்போ ஒரு வாரம் ஞாபகம் இருக்கும், இல்லைனா 2 வாரம் ஞாபகம் இருக்கும். நீங்கள் திரும்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் யாருமே அப்படி பண்ணுறதில்ல. ஒரு டைம் பார்த்துட்டு விட்டுருதாங்க. நீங்கள் திரும்ப பாருங்கள். என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி படிங்க. வீடியோ பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு தேடி படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக தேர்வில் வெற்றி பெறவும் முடியும். அதனால் இங்கே நான் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரை கொஞ்சம் மறக்காமல் தேடி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஒரு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அதை இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு டேட்டில் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. 2 டேட் இருக்குது. அதனால் 2 டேட்டையுமே தேடி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 நடந்த நீல் சிலை சத்தியாகிரகத்தில் அவங்க குடும்பமாக அதில் பங்கு பெற்றிருப்பாங்க. அவங்க கணவர், அவங்களுடைய மகள் அம்மாக்கண்ணு. இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்.
இவங்க குழந்தைகளில் முக்கியமான ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா அம்மாக்கன்னு. அவங்களுக்கு 9 வயசாக இருக்கும்போது அவங்க குடும்பமாக பார்த்திங்கன்னா நீல் சத்தியாகிரகத்தில் வந்து கலந்து கொண்டுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் இவங்க வீட்டுக்காருக்கும் பார்த்திங்கன்னா 1 ஆண்டு சிறை. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அஞ்சலை அம்மாளுக்கு 1 ஆண்டும் அவங்களுடைய கணவருக்கு 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்தாங்க. அவங்க பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 4.5 வருஷம் பார்த்திங்கன்னா சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஆணை கொடுத்துருப்பாங்க. இந்த போராட்டத்தில் தான் இவங்க சிறையில் இருக்கும்போது, அதாவது அம்மாக்கன்னு வந்து சீர்திருத்த பள்ளியில் இருக்கும்போது அங்கே போய் காந்தி மீட் பண்ணதாகவும், காந்தி வந்து அவங்களுக்கு வந்து அம்மாக்கன்னு அப்படிங்கக்கூடிய பேரை லீலாவதின்னு மாற்றி அவங்கள வந்து தன்னுடைய வாரதா ஆசிரமத்துக்கு கூட்டுட்டு போய் படிக்க வச்சதாகவும் குறிப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயம், அவங்க பொண்ணு அம்மாக்கனுக்கு பேரை மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் மாற்றி எங்கே கூட்டுட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரதா ஆசிரமத்துக்கு. அது என்ன நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனிதர். அவருக்காக சிலை பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னையில் மவுண்ட் ரோட்டில் வச்சுருப்பாங்க. அந்த சிலையை வந்து நீக்கணும், அந்த சிலையை தூர எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் நடக்கும். அந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நிறைய பேர் போய் அந்த இடத்துல, அதாவது மவுண்ட் ரோட்டில் போராட்டத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. அப்படி தான் கடலூரில் இருந்த அஞ்சலை அம்மாள் அவங்களுடைய குடும்பமாக போய் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த நீல்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய இராணுவ அதிகாரி, அதாவது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்த ஒரு ஆங்கிலேய இராணுவ அதிகாரி. இவர் பார்த்திங்கன்னா 1857 நடந்த பெருங்கலகத்தை அடக்கிறதுக்காக, அதாவது பெருங்கலகத்தை அடக்கிறதுக்காக இங்கேருந்து நார்த்துக்கு போயிருப்பார். இவர் போகிற இடங்களில் இருந்த எல்லா ஊருமே பார்த்திங்கன்னா தீயை வச்சு கொளுத்திருப்பார், கண்ணில் பட்டவங்களை எல்லாத்தையுமே கொண்டிருப்பார். இப்படி கொடூரமான ஒரு ஆளுக்கு இங்கே சென்னை, அதாவது மദ്രാஸ் மாகாணம் சார்பாக சென்னையில் மவுண்ட் ரோட்டில் செலவு வச்சுருப்பாங்க. அந்த சிலைக்கு அப்போவுமே பார்த்திங்கன்னா 25,000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிலை. 25,000 ரூபா செலவு பண்ணி அதை வந்து இங்கே நம்மளுடைய சென்னையில் வச்சுருப்பாங்க. இவருக்கு செலவு வச்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாமே போராடி இருப்பாங்க. ஆனால் அப்போவுமே சிலையை எடுக்க மாட்டாங்க. அதாவது 37 ராஜாஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த சிலையை வந்து எடுப்பார். ஆனால் இதை பற்றி லண்டன் பாராளுமன்றத்தில் தான் விவாதம் நடந்திருக்கும். இந்த சிலையை எடுக்கக்கூடாது, அந்த சிலையை எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விவாதங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் ராஜாஜி அவர்கள் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்காக சிலை செஞ்சது 25,000 ரூபாவை எங்களுடைய காசில் தான் செலவு பண்ணீங்க, அப்படி எதுக்கு நாங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிலையை கொடுக்காம சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு அனுப்பி வச்சுருவார் ராஜாஜி. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். ஆனால் இங்கே முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலை அம்மாள் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நீர் சிலை அகற்றக்கூடிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு போயிருப்பாங்க. இந்த நீர் சிலை சத்தியாகிரகத்தை முதல்ல முன்னின்று நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையை சார்ந்த நெல்லை சோமயாஜுலு அப்படிங்கிறவங்க தான் இந்த நீர் சிலை போராட்டத்தை முதல்ல முன்னெடுத்திருப்பாங்க. காந்தி கூட இந்த சிலையை சேதப்படுத்துறதுக்கு எல்லாமே முற்படுவாங்க. அப்படிங்கும்போது காந்திகிட்ட கருத்து கேட்கும்போது காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உடைக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அதற்கு காவலாக எப்போவுமே வந்து போலீஸ் அதிகாரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சிலையை அகற்றக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடணும். அதற்கு பெட்டராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் எல்லாருமே களி உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது மண்ணிலான களியை கையில் வச்சுக்கிட்டு அதை கொண்டு அந்த சிலையில் எரிங்க அப்படிங்கிற மாதிரி காந்தியுமே ஒரு கருத்து சொன்னதாக வரலாறுல இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், 1930 உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டிருப்பாங்க. எங்கள் கடலூரில் தேவனாம்பட்டியில் வந்து இவங்க வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 6 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா அதற்கப்புறமா சென்னையில் நடந்த குடோன் ஸ்ட்ரீட்டில் மறியலில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ தான் அவங்கள கைது பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நீதிமன்றத்தில் விவாதம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு சாட்சி கடவுளும் மகாத்மாவும் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் சொன்னதாகவும் குறிப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1931. ஸோ இதே மாதிரி நிறையா போராட்டங்கள் பண்ணும்போது 1931 இவங்க வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. எந்த சிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பெண்கள் சிறையில் அடைச்சிருவாங்க. டேட் முக்கியம் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சிறையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். அதாவது சிறைன்னு சொல்கிறத விட சிறையில் இருக்கும்போது அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பாங்க. அப்போ பரோலில் போயிட்டு குழந்தை பிறந்திருக்கும். அப்போ பிறந்த குழந்தை தான் ஜெயவீரன். முதல்ல வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜெயிலில் இருந்ததால் ஜெயில் வீரன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பின்னால் ஜெயவீரன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 15 நாள்லேயே திரும்ப ஜெயிலுக்கு வந்து குழந்தையோட அவங்களுடைய சிறை தண்டனையை அனுபவிப்பாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1931 சென்னையில் நடந்த அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. எந்த டைமில் வந்து இந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு, அதாவது மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமையேற்றாங்க, அதுக்கப்புறமா எந்த ஆண்டுகளில் வந்து அந்தந்த போராட்டங்களில் ஈடுபட்டாங்க, இதெல்லாமே பொதுவான ஆண்டுகள். இப்போ நீல் சிலை சத்தியாகிரகம்னா 27 தெரியும், உப்பு சத்தியாகிரகம்னா 1930 தெரியும். இதெல்லாமே
பேசிக்கான டேட்டா இதெல்லாமே தெரியும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து தலைமை ஏற்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா 1932 கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. 9 மாதம் சிறை. எந்த சிறையில் வந்து இதை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லாரி சிறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெல்லாரி சிறையில் வந்து இவங்க வந்து 9 மாதம் சிறை தண்டனை வாங்கியிருப்பாங்க. அடுத்து 1933 அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி அதில் போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அதற்கும் 3 மாதம் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அடுத்து 1934 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலூருக்கு காந்தி வந்திருப்பாங்க. ஸோ அவங்க காந்தியை வந்து அஞ்சலி அம்மாள் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை இருக்கும். ஆனால் அவங்க தடையும் மீறி பர்தா அணிஞ்சிக்கிட்டு குதிரையில், சில இடங்களில் குதிரைங்கிறாங்க, சில இடங்களில் குதிரை வண்டின்னு சொல்கிறாங்க, சில இடத்துல மாட்டு வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பர்தா அணிஞ்சிட்டு போய் காந்தியை மீட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் காந்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்களுடைய தைரியத்தை பாராட்டி தென்னாட்டின் ஜான்சி ராணி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லியிருப்பார். யார்? காந்தி. எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934. அதுக்கப்புறமா இவங்களுடைய அரசியல் பயணத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் தொகுதி. அதுக்கப்புறமா 1940 தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் அவங்க பங்கு பெறுவாங்க. ஸோ அதற்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுப்பாங்க. எந்த சிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் சிறையில் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிப்பாங்க. அடுத்து 1941 2ஆம் உலகப் போருக்கு எதிராக வந்து இவங்க உரையை நிகழ்த்தியிருப்பாங்க. இதற்குமே இவங்க வந்து கைது பண்ணுவாங்க. கடலூரில் கைது பண்ணி 18 மாத சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலையும் மறுபடியும் பங்கு பெற்றிருப்பாங்க. அதற்குமே கைது பண்ணியிருப்பாங்க, மீண்டும் கைது பண்ணியிருப்பாங்க. இவங்க மொத்தமாக சிறையில் வந்து எவ்வளோ நாட்கள் கழிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு 5 மாதம்னு கொடுக்குறாங்க. சில இடங்களில் வந்து 7.5 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 9 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் எத்தனை முறை கைது செய்யப்பட்டிருக்காங்க? 9 முறை. அதுக்கப்புறமா 1946 மறுபடியுமே நடந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருப்பாங்க. எந்த தொகுதி பார்த்தீங்கன்னா கடலூர். மொத்தம் 3 டைம் எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்க. எப்போம்னா 37 ஆல்ரெடி பார்த்த மாதிரி, அதுக்கப்புறம் 46, அதுக்கப்புறம் 1952 அது சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த முதல் தேர்தலையுமே வெற்றி பெற்றிருப்பாங்க. எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் தொகுதியில். அடுத்து விடுதலைக்கு பின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலைக்கு பின்னால் இவங்களுக்கு வந்து சுதந்திர போராட்ட ஓய்வூதியம் கொடுப்பாங்க. ஆனால் அதை பெறதுக்கு இவங்க மறுப்பு தெரிவிச்சிருவாங்க. எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்களுடைய கடைசி காலங்களில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய முட்டலூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் விவசாயம் செஞ்சதாக குறிப்புகள் இருக்குது. இவங்க எப்போ இறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 அவங்களுடைய 71வது வயசில். டேட் முக்கியம், February 20. எப்போ பிறந்தாங்க? 1890 ஜூன் 1 பிறந்திருப்பாங்க. இறந்தது பார்த்தீங்கன்னா 1961 February 20 வந்து இறந்துருப்பாங்க. இவ்வளோ தான் இவங்களை பற்றி ஓரளவு நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டா தெரியும், முக்கியமான இயர் பேஸ் பண்ணி ஏதாவது ஃபேக்ட் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இனிமேல் வினாக்கள் பார்க்கலாம். வினாக்களை பொறுத்தளவில் இதுவரை வந்து இவங்களை பற்றி குறைவான வினாக்கள் தான் இடம்பெற்றிருக்கு. வரக்கூடிய நாட்கள் அதிகமான வினாக்கள் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் இவங்க வந்து டிவிகே கட்சியோட முக்கியமான ஒரு கொள்கை தலைவர். என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? முதல் வினா, அஞ்சலி அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியை சேர்ந்தவர். எந்த பகுதி பார்த்தீங்கன்னா கடலூர். இவங்க பேர்லேயே பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலி அம்மாள் தான் சொல்லுவாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக முதுநகரில் பிறந்திருப்பாங்க. எந்த டேட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1890 ஜூன் 1 பிறந்திருப்பாங்க. அடுத்த வினா, வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வினாக்கள் தான் கேட்பாங்க. அதாவது இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி சரியாக தவறான்னு கேட்பாங்க. இல்லைனா இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இந்த வினாவில் அஞ்சலி அம்மாளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அஞ்சலி அம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார். கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். வேலூர் பெண்கள் சிறையில் இருக்கும்போது கர்ப்பமாக இருந்தார். சென்னையில் பிறந்த அஞ்சலி அம்மாள் நீல் சிலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இவங்க வந்து சென்னையில் பிறக்கல, கடலூரில் பிறந்தாங்க. நீல் சிலை போராட்டத்தில் முக்கிய பங்கு அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாதி கரெக்ட் பாதி தவறு. அப்படிங்கும்போது இது தவறு. அஞ்சலி அம்மாளின் கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, அவங்களுமே இவங்க கூட சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்காலங்களில் இவங்க வந்து சென்னையில் தங்கும்போது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே பார்த்தோம் இவங்க வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி இவர் கணவர் பார்த்தீங்கன்னா சென்னை வந்ததுக்கப்புறமா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்காக நிறைய துணிகள் நெய்து கொடுத்ததா வரலாற்றில் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்த ஸ்டேட்மெண்ட், அஞ்சலி அம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக 1937 முதல் 46 வரை பணியாற்றினார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தவறு தான். இவங்க 37 தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க, 46 தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1952 தேர்தலில் வெற்றி பெற்று 3 டைம் எம்எல்ஏவாக இருப்பாங்க காங்கிரஸ் சார்பில் தான்.
ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 37 முதல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 37லேருந்து 39 வரை தான் இருப்பாங்க. 1937லேருந்து 1939 வரை தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 39லேருந்து 46 வரை சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே இல்லை, 1 4 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரியானது. ஓகே, 1 மட்டும்தான் சரியானது. டிஎன்பிசியை பொறுத்தவரை இதற்கு வந்து தவறான ஆன்சர் கீ செட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வினா, காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அஞ்சலி அம்மாள். எதற்கு அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியை மீட் பண்ணுறதுக்கு குதிரையில் பரதா அணிஞ்சு போனதால தான் அவங்க வந்து காந்தி வந்து இவங்களை வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா, ஸோ இதுவும் அதே பற்றி தான் கேட்டிருக்காங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலி அம்மாள். இது தவிர வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போராட்டத்தில், அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக தன்னுடைய சொத்தையும் வீடுகளையும் விற்றதாக வந்து குறிப்புகளில் இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. டிஎன்பிசியில் இதுவரை அஞ்சலி அம்மாள் குறித்து இவ்வளோ தான் கேட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வினாக்கள் தான் இடம்பெறும். இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓரளவு நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தோம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எதை பற்றி வீடியோ மேக் பண்ணலாம், எந்த தலைவர் பற்றி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.